ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க ஒரு சுடி டாப் இது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டோன் செயின் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லைங்களா? அதை பாருங்க இப்படி இருக்கும். அதை வச்சு தான் இது ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒட்டி இருக்கேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக ஒட்டுறது தான். இந்த ஓரத்தில் மணி இது லைனாக 1 பை 1 வச்சுருக்கேன். இங்கே வரும்போது நம்ம சின்னதும் பெருசுமாக வச்சுன்னு வரணும். அப்போ தான் இது கீழே வந்து உங்களுக்கு அழகாக அப்படி தொங்குற மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? பாருங்கள், ஃபுல்லாக அது செயின் உங்களுக்கு காட்டியிருக்கல, ஸ்டோன் செயின் அதுதான் இது. இந்த பக்கம் கோல்டன் கலர், இது ஒயிட். புரியுதுங்களா? எத்தனை லைன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், 8 லைன்ஸ் வச்சுருக்கேன். இதே நான் உங்களுக்கு சின்னதாக வச்சு காட்டுறேன். நெக்குக்கு நீங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பிளெயின் டாப் இருந்தாக்கா எடுத்து செஞ்சுக்கலாம். இது ஒரு சிந்தடிக் பாருங்கள், சாதாரண ஜார்ஜெட் இதுதான் இது. இதுலேயே இந்த ஒர்க் இவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து சில்க் காட்டன்லேயோ சில்க்லேயோ செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதை ஆரம்பிக்கலாம் அந்த ஒர்க்கை. இப்போ நம்ம அதுக்கு ஒட்டிடுவோம். அதாவது இந்த மணி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். பாருங்கள், இது மேலேயே ஒரு அவுட்லைன் கொஞ்சம் தாராளமாகவே வைக்கலாம். ஏன்னா நம்ம ஒட்டுறோம் இல்லைங்களா? அக்கா ரொம்பவும் வழியை விட வேண்டாம். இந்த பாருங்க, ஒரு சின்ன வளவு கொடுத்துருக்கா. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது வட்டமான ஒரு இது இருந்தால் அதில் ஒரு ஆஃப் சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சுங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா அழகாக பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலேயே வைக்கிற பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடில் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டுடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்தது வைக்க போகிறோம். ஒரு சைடில் ஃபுல்லாக கோல்டன் கலரும் ஒரு பக்கம் ஒயிட்டாக வைக்கலான்னு இருக்கா. பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு கீழே லைட்டாக அப்படியே தொங்க விடலாம். கரெக்டாக இந்த எட்ஜ் கரெக்டாக வச்சிடணும். பெரட்டிக்க கூடாது. இந்த இது திருப்பிக்குச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் தெரியாது. பாருங்க, இது இப்படி தொங்கட்டும். இதெல்லாம் அழகாக கவர் பண்ணி ஃபுல்லாக விட்டுடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வைக்க வேண்டியதுதான்.
இது நமக்கு நீளமாக இருக்குது, அப்புறமா கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டோம்ல இருக்குது. அல்லது உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே வச்சுக்கலாம். இது அப்படியே நீங்கள் உங்களோட ப்ளவுஸோடைய நெக்கில், பேக் நெக்கில் போடணும். பேக் நெக்கில் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒர்க்கு. உங்கள் ப்ளவுஸ் எந்த கலராக இருந்தாலும் இது கோல்டன் கலரும் ஒயிட்டும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது இது கலர்ஸ்லேயும் விற்கிது, நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கி இந்த ஸ்டோனுங்க கலர்ஸ்லேயும் விற்கிது, நீங்கள் அப்படியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். எப்பவுமே கோல்டனுக்கு ஒரு அழகு இல்லை? இது வந்து ஒரு நெக்லஸ் மாடல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இது ஓரத்தில் அதே மாதிரி நம்ம கொடுத்து லாக் பண்ணிடலாம். நம்ம முதல்ல அளவு எடுத்து இது வெட்டிப்போம். ஏன்னா இதில் உங்களுக்கு பேஸ்டெல்லாம் வெளியே வருது. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பேஸ்ட் வைக்கலாம். ஃபெவி க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாவே வைங்க. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பக்கம் செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், இங்கேருந்து வச்சுட்டு வரணும். பின் சைடு பெரட்டாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் ஒட்டினா போதும். இங்கே வந்து அப்படியே தொங்குற மாதிரி. இது உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் தொங்க விடலாம். ஒன்று பெருசு சின்னது அந்த மாதிரி. இதிலே ப்ளூ அண்ட் ஒயிட் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். இது வந்து நான் ஒரு ப்ளவுஸோடைய பேக்கில் போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருந்துச்சுங்களா, அழகாக இருக்கும். முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ ஓரத்தில் அவுட்லைன் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்தா தான் ஒரு ஃபினிஷிங் வரும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கோ அப்படி தான் அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே, நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா காஞ்சா உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா காய விடுங்க.
ஓகேவா? செஞ்சு பாருங்கள். நல்லா இது காஞ்ச பிறகு அப்படியே பேக் சைடில் திருப்பி அயன் பாக்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாக அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா அப்படியே திக்காக ஒட்டிக்கும். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.